ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்பிள் பை ரெசிபி வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 6 ஆப்பிள்ஸை வந்து தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து சின்னமன் அப்புறம் நட்மக்கு சேர்த்த பவுடரை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எடுத்துருக்க ஆப்பிளோட சுகரை பொறுத்து, அதாவது ஸ்வீட்னஸை பொறுத்து நம்ம வந்து சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சுகரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து ஓரளவுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ நான் 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம். இது நம்ம வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். நம்ம கட் பண்ணி சின்னமன்லையும் சுகர்லையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் வந்து சோக் ஆகிட்டு இருக்கு. இது நல்லா வந்து சோக் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு ஜூஸியான ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இது ரெடி ஆகிட்டு இருக்க டயத்தில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீ ஹீட்டுக்காக செட் பண்ணியிருக்கேன். 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து டைமர் வச்சு ப்ரீ ஹீட்டுக்காக செட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபுட் ப்ராசஸரில் நான் 2.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். 2.5 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பால் வந்து மைதா அளந்தனோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து சால்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே பட்டர் வந்து சேர்க்கணும். பட்டர் வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் வந்து பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சில் வாட்டர் சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 2 பல்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சுகரு பட்டரு எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகி வந்திருக்கு. இதில் நம்ம வந்து சில் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே தடவையாக சேர்த்துடக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 7லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். அதில் இப்போ நான் 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு கம்பைன் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அகெயின் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து பால் மாதிரி ரெடி பண்ண வருதாங்க வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 6 ஸ்பூன் அளவுக்கு அதாவது கோல்டு வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஒர்க் ஏரியாக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை 2ஆக இது பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு லேயர் வந்து நம்ம அடியில் வைக்கிறதுக்கும் இன்னொரு லேயர் வந்து மேலே வைக்கிறதுக்கும் வேணும். ஸோ அது 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கன்னா இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் எல்லாம் தேய்ச்சிருக்கேன். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸில் இது வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம். எந்த பேனில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வச்சுட்டு இதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேய்ச்ச ஷீட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம இப்போ ஒரு லேயர் நம்ம வந்து ஷீட் வச்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்பிளை உள்ளே சேர்த்துக்கோங்க. பாதி அளவு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆப்பிள்ஸை. இப்போது அடுத்தது நான் இன்னொரு ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு இதுக்கு மேலே மீதி இருக்க ஆப்பிள்ஸை சேர்த்துக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து மேலே வந்து பேஸ்கெட் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ மீதி இருக்க ஷீட்டை வந்து இந்த மாதிரி விரிச்சிருக்கேன். இதை நம்ம வந்து 1 இன்ச்சு திக்னஸில் ஸ்ட்ரிப்ஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸை ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம மேலே அவுட்ரு வந்து இந்த பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க. நான் இன்னைக்கு நார்மலாக ஹரிசாண்டலோ வெர்டிக்கல் மாடலில் தான் செஞ்சுருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மேலே எக்கு யோக்கை வச்சு லைட்டாக இந்த மாவில் மட்டும் கோட்டிங் கொடுங்க, ஆப்பிள்ஸில் படாமல். அப்போ தான் வந்து இந்த கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். ஈவனாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இதை பேக்கிங்க்கு உள்ளே வச்சிடலாம். அவனும் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ அவனுக்குள்ளே உள்ளே வச்சிடலாம். இது 180 டிகிரி செல்சியஸில் 1 ஹவர் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஆப்பிள் பை ரெடி ஆகிடும். பேக் ஆகட்டும். பாருங்கள், கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு. சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டீமோல்ட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த ஆப்பிள்லாம் நல்லா ஜூஸியாக குக் ஆகிருக்கு. பாருங்கள், நான் பீஸ் போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடியாக இருக்குது. இதோட அரோமாவும் செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.